அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் எக்கனாமிக் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சாப்டர் 10 இருக்கக்கூடிய இந்தியன் கேபிட்டல் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த சாப்டர்லேயே கடந்த கிளாஸில் வந்து இந்தியன் மணி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம். மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ப்ரொவைடிங் ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அப்படிங்கிறது குறைந்த கால வட்டி குறைந்த கால கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்ன, அது இருக்கக்கூடிய ஆர்கனைஸ் செக்டார் என்ன, அன்ஆர்கனைஸ் செக்டார் என்னன்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஒவ்வொன்றா பார்த்துருப்போம். ட்ரெஷரி பில்னா என்னென்னு பார்த்துருப்போம், டெபாசிட் கேஷ் டெபாசிட்னா பார்த்துருப்போம், கமர்ஷியல் பில்னா என்னென்னு பார்த்துருப்போம். இது யாரெல்லாம் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, யாரெல்லாம் வந்து அதை வந்து எந்தெந்த மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறத பற்றிலாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துருப்போம். அந்த கிளாஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து இன்னுமே வந்து ஈஸியாக புரியும். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கேபிட்டல் மார்க்கெட்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, கடந்த கிளாஸ்லேயே சொன்னது தான். இப்போது இந்த ஷார்ட் டேர்ம் லோன் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டுன்ற பாருங்க. டெவலப்மெண்ட் பேஸ்டுனா என்ன, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம், அதை டெவலப் பண்ணுறதோ ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் வாங்கியிருக்கோம். ஆனால் கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதுக்கான முதலீடு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து லாங் டேர்ம் லோன்ஸ், விச் இஸ் லாங் டேர்ம் லோன். கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, லாங் டேர்ம் லோனு தான் வந்து கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன், இதை வந்து ஒரு நாளாக பிரிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. அது பிறகு பேங்கிங் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, செக்யூரிட்டி மார்க்கெட். நீங்கள் பார்ப்பீங்க இது எல்லாமே வந்து ஒரு லாங் டேர்மாக இருக்கும், நீண்ட கால கடன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை தான் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. மொத்தம் வந்து நாலு இருக்குது. சரிங்களா. ஃபஸ்ட்டு நாம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. இது வந்து டெவலப்மெண்ட் லோன்ஸ் லைக் பேங்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் லோன்ஸ் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஃபுல்லி ஃபண்டட், ஓன்டு பை கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட். இது வந்து முழுதுமாக கவர்மெண்ட்டாகவும் இருக்கும், இல்லை வந்து கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும், இல்லை ப்ரைவேட்டதாகவும் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸை, லாங் டேர்ம் லோன்ஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸை 4ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. பிகினிங் வித் இந்தியன் இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இன் 1948 த்ரூ அண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டின் மூலமாக 1948 இந்தியன் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது, அதாவது தொழில்களுக்கு அதை அந்த டைமில் பார்த்துருப்போம். 1948 வந்து தொழிலில் வந்து நம்ம இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனதுக்காக நிறைய ஃபினான்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு ஃபினான்ஸ் கொடுத்ததுக்காக ஒன்று வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஆல் இந்தியா ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் செட்டப் இன் த கண்ட்ரி ஓவர் எ டைம். ஃபஸ்ட்டு வந்து அதை ஆரம்பிச்சிருப்பாங்க இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடுக்கறதுக்காக. அதன் பிறகு வந்து ஏஏஎஃப்ஐயை கொண்டு வந்திருப்பாங்க, இந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதன் பிறகு ஐசிஐசிஐ 1955 இதெல்லாம் எது, லாங் டேர்ம் லோன்ஸை கொடுக்கக்கூடியது. அதன் பிறகு ஐடிபிஎல், சாரிங்க, நான் எங்கேயோ மேலே இருக்குது, திருப்பி வந்துட்டேன். சாரி அப்படியே படிச்சுட்டு இருக்க பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்துட்டு இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க்ஸ் ஆனது கொஞ்சம் வந்து பாதி வந்து லோனு கொடுக்குற மாதிரி ஃபுல்லாக அவங்க சாரி சிலது வந்து கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும், ஃபுல்லி ஃபண்டடாகவும் இருக்கும், பாதி வந்து ப்ரைவேட்டாகவும் இருக்கு இல்லையா. இது வந்து 4ஆக பிரிச்சிருப்பாங்க. ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 1, 2வது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 3, ஸ்பெஷலைடு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 4, ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் 4ஆக வந்து பிரிச்சிருக்காங்க. எதை, இந்த கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை. சரிங்களா. இது வந்து பேங்க் மாதிரி தான் ஒரு டெவலப்மெண்ட் பேங்க். சரிங்களா. ஃபஸ்ட்டு நாம் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏஐஎஃப்ஐ இது என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து எப்போ ஆரம்பிச்சிருப்பாங்க, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது 1948 உருவாக்கியிருப்பாங்க. இண்டஸ்ட்ரிக்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு ஆக்டின் மூலமாக, பார்லிமெண்ட் கொடுக்கப்பட்ட ஒரு ஆக்டின் மூலமாக இது உருவாக்கியிருப்பாங்க. அதன்படி என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் அதர் ஆல் இண்டியா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வேர் செட்டப் இன் த கண்ட்ரி. முதல்ல இது ஆரம்பிச்சிருப்பாங்க. அதன் பிறகு ஒவ்வொன்றா ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் வந்து 1955 ஆரம்பிச்சிருப்பாங்க, ஐடிபிஎல்ல வந்து 1964 ஆரம்பிச்சிருப்பாங்க, நபார்டு பேங்க் வந்து 1982, அது பிறகு எக்ஸிம் பேங்க் வந்து 1982, என்ஹெச்பி பேங்க் வந்து 1988, சிட்பிஐ வந்து 1990, ஐஐபிஐ வந்து 1997. இது எல்லாமே லோன்ஸை கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸுங்க. லோனிங்கெல்லாம் வந்து நீங்கள் லோன் வாங்கிக்கலாம், ஆனால் அது பேங்க் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள். டெவலப்மெண்ட் லோன்ஸ் லைக் பேங்க், இது வந்து பேங்க் மாதிரி டெவலப்மெண்ட்டுக்காக லோன் கொடுக்கும், ஆனால் இது வந்து பேங்க் கிடையாது. ஐசிஐசிஐ பேங்க், ஐபிடிஎல், நபார்ட் பேங்க், எக்ஸிம் பேங்க், என்ஹெச்பி, சிட்பி, ஐஐபிஐ. ஐசிஐ பேங்க் தானே அப்படின்னா அதன் பிறகு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1955 அது வந்து பேங்க்கா கிடையாது, அது ஒரு டெவலப்மெண்ட் பேங்க். டெவலப்மெண்ட்னா லோன் கொடுக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட் பேங்க். இதில் சொல்லியிருப்பாங்க பாருங்க,
எக்ஸப்ட் ஐசிஐசிஐ பேங்க் தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டர், ஃபாரின் பேங்க்ஸ், டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஆர்பிஐ. ஐசிஐசிஐ பேங்கை தவிர்த்து மற்ற எல்லா பேங்க்குமே ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஆர்பிஐ. மேலே சொன்னாங்க பாருங்க, இந்த ஐசிஐசிஐ பேங்கை தவிர்த்து மற்ற எல்லாமே கவர்மெண்ட்டாலோ இல்லை வந்து ஆர்பிஐயாலோ ஓன் பண்ணக்கூடிய பேங்க். இந்த ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் ப்ரைவேட் செக்டார், ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் செக்டாரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனும் டைப் பண்ணது. அதுதான் மேலே பார்த்தாங்க பாருங்க, அது வந்து ஃபுல்லி ஃபண்டட், கவர்மெண்ட்டால் ஃபுல்லி ஃபண்டடாகவோ கவர்மெண்ட்டாகவோ இல்லை ப்ரைவேட்டாகவோ இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா இது புரிஞ்சிடும். சரிங்களா? அதன் பிறகு ஒன்ஸ் பேங்க் பிகம் ஸ்ட்ராங்கர், இந்த பேங்க்லாம் ஆரம்பித்தாங்க இல்லையா, இந்த பேங்க்லாம் ஆரம்பித்து நல்லா ஸ்ட்ராங் ஆனது பிறகு என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ளே நிறைய போட்டி வந்து நிறைய வர ஆரம்பிச்சது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபேஸ்ட் காம்படிஷன் ஃப்ரம் பேங்க்ஸ், ஒவ்வொரு பேங்க்குள்ளே காம்படிஷன் வர ஆரம்பிச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, சீப்பர் ஃபண்ட்ஸுங்க, ஆஃபர் சீப்பர் ஃபண்ட்ஸ், நிறைய வந்து லோன் வந்து ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தே கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், சார் உங்களுக்கு இவ்வளோ லோன் தரோம் சார், 2 லட்ச ரூபா தரோம், 3 லட்ச ரூபா தரோம், நீங்கள் எதுவுமே இப்போ டாக்குமெண்ட் வந்து இந்த ஆல்ரெடி உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் 1 வாரம் சொல்லுங்கள் சார் லோன் கொடுத்துறோம். அந்த மாதிரியான இந்த காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்குது இல்லையா. இது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பேங்க்ஸ் ஆனது டெவலப்மெண்ட் பேங்க்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது. தே வேர் கன்வெர்டட் இன்டு டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இந்த எரா ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸில் என்ன ஆகுது, இது வந்து டெவலப்மெண்ட் பேங்க்ஸாக வந்து கன்வெர்ட் ஆகுது, கமர்ஷியல் யூனிவர்சல் பேங்க்ஸாக கன்வெர்ட் ஆகுது. இந்த டைமில் தான் பாருங்கள், முன்னாடி பார்த்தோம் இல்லையா டெவலப்மெண்ட் பேங்காக இருந்தது, இங்கே பாருங்கள் என்ன ஆகுது அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் அண்டு ஐபிடிஐ பேங்க் பிகம் த ஃபர்ஸ்ட் அண்டு செகண்ட் யூனிவர்சல் பேங்க் இன் 2000 அண்டு 2002. யூனிவர்சல் பேங்க்னா என்னென்னு சொல்லலாம், அது எல்லாத்தையுமே வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு பேங்க்ஸாக இருக்கும். கேஷ் டெபாசிட்டி வந்து அலோவ் பண்ணோம், அதன் பிறகு வந்து டெவலப்மெண்ட்டுக்கு லோன்ஸும் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அட் ப்ரெசென்ட் ஆர்பிஐ ரெகுலேட்ஸ் ஒன்லி 4 as ஆல் இண்டியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக ஒன்லி 4 மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்க்கும்போது நபார்டு, சிட்பி, என்ஹெச்பி, எக்ஸிம் பேங்க் அண்டு என்ஏபிஎஃப்ஐடி. இதில் ஐசிஐசி பேங்க் வரல பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க. நிறைய ரெகுலேஷன்ஸை கொண்டு வந்து கடைசியில் அது ஒரு பேங்க் கமர்ஷியல் பேங்காகவே மாறிடுச்சு. அதன் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஓவர் த டைம் 3 such institutions were developed by கவர்மெண்ட்டால் ஒரு 3 இன்ஸ்டிடியூஷன்ஸை டெவலப் பண்ணுறாங்க. எதுக்காக, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே. யாருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக, ஒரு இண்டிவிஜுவல்ஸுக்காக. மேலே பார்த்தது வந்து கமர்ஷியல் பேங்க் ஒரு ஃபேர்ம்ஸுக்காக, இது வந்து இண்டிவிஜுவல்ஸுக்காக. நேம்லி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் நம்ம பார்த்துருப்போம் 1956, ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் 1971, யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா 1964. During the period of financial sector reforms, while the first to become part of insurance industry, last become part of mutual fund industry, which is part of security market today. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இருக்காங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும் இல்லையா, இன்சூரன்ஸ் போடுங்க கடைசி காலத்தில் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுபோல் ஃபினான்ஷியல் செக்டர் ரிஃபார்ம்ஸில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனும் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகுது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வருது. அதன் பிறகு அது செக்யூரிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகுது. அதாவது ரெகுலேட் பண்ணிகிட்டே வராங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம், அதை மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்தது ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னா என்ன, எஸ்எஃப்ஐனா என்னன்னு பார்க்கும்போது 2 ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வேர் செட் அப் பை த கவர்மெண்ட் விச் ப்ரொவைடட் மெனி அதர் டெக்னிக்கல் சர்வீசஸ். மேலே பார்த்தலையா சிலது இது வந்து என்னென்னா டெக்னிக்கல் சர்வீசஸ் கொடுக்குதுங்க. ஒன்லி வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குது. எது, இந்த ஃபினான்ஷியல் ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது. என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்னு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ட்ரைனிங், மார்க்கெட்டிங் சப்போர்ட், இந்த மாதிரியான டெக்னிக்கல் சப்போர்ட் வந்து கொடுக்குது. பிசைட்ஸ் ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட்டு கொடுக்குது. நேம்லி த ரிஸ்க் கேபிட்டல் டெக்னாலஜி கார்பரேஷன் RCTCன்னு சொல்கிறாங்க, 1988 கொண்டு வந்திருக்காங்க. டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா TFCI 1989. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை கொடுக்குறாங்க. இவங்க எதுக்காக அப்படின்னா ஃபேர்ம்ஸுக்கு ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் சப்போர்ட்டு கொடுக்குறாங்க. அது என்ன 2 இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா ரிஸ்க் கேபிட்டல் அண்டு டெக்னாலஜி கார்பரேஷன் அண்டு டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா.
1988ல ஒன்று, அதன் பிறகு அடுத்த வருஷமே 1989ல ஒன்று. RCTC was converted into IFCI Venture Capital Fund in India. இந்த மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த ரிஸ்க் கேபிட்டல் அண்ட் டெக்னாலஜி கார்பரேஷன் அப்படிங்கிறது அதுக்கு வேற பேர் சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்போ 2000ல் IFCI வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுன்னு சொல்லிட்டு பேர் மாற்றுறாங்க. அது வந்து இன்னொரு பேர் மாற்றுறாங்க. எப்போ 2007லே ஒரே இன்ஸ்டிடியூஷனை அப்பப்போ பேர் மாற்றுறாங்க. அப்போ என்ன மாற்றுறாங்க, STUTI ஸ்பெசிஃபைடு அண்டர்டேக்கிங்ஸ் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத 2007ல் பேர் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. 3 பார்த்துட்டோம். 4வதா ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் SLFI அப்படின்றாங்க. ஆன் த லைன்ஸ் ஆஃப் ஆல் இண்டியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் டூ ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் செட்டப். முன்னாடி பார்த்துலாம் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஒன்று வாங்குறது. இப்போ பார்த்தா இல்லையா, இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே ஆல் இண்டியா லெவலில். ஸ்டேட் லெவலில் ஒன்று வேணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் மொத்தம் வந்து 18. இது வரைக்கும் வந்து 1955ல் ஃபஸ்ட்டு வந்து உருவாக்குனாங்க. இது வரைக்கும் இப்போது 18 ஸ்டேட் லெவல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து இருக்குது. ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படிங்கிறது 1960ல் கொண்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் இப்போது 21 இந்த ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் பார்க்குறோம். ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமான லோன் கொடுக்கக்கூடியது. இண்டஸ்ட்ரி அப்படின்னா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத நாம் இது ரொம்ப தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த பேங்கிங் செக்டார், பேங்கிங் இண்டஸ்ட்ரி, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி, இது இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்டு செக்யூரிட்டி மார்க்கெட் 3 இருக்குது. சரிங்களா, இதை பற்றி நாம் ஒவ்வொரு சாப்டராக பார்த்துருக்கோம். இந்த பேங்கிங் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். செக்யூரிட்டி மார்க்கெட்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதில் ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்திருக்கோம். இந்த சாப்டர் 11th சாப்டரும் 13th சாப்டரும் நம்ம ஆல்ரெடி கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா புரியும். இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பற்றி நாம் இன்னும் எடுக்கலை. நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த சாப்டர் நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா, இப்போ மேலே வந்து இந்த கேபிட்டல் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்துட்டோம். இது வந்து லாங் டேர்ம் லோன்ஸை ப்ரொவைட் பண்ணோம். இந்த மணி மார்க்கெட் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் லோன்ஸை ப்ரொவைட் பண்ணோம். சரி, இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்ணோம் இல்லையா, எல்லாமே ஏன்னா இது வந்து ரெகுலேட் பண்ணால் மட்டும்தான் அது சிறப்பாக செயல்படும். ஸோ இந்த ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா, இந்த ஃபினான்ஷியல் ரெகுலேஷன்ஸை வந்து இது வந்து ஒரு 4ஆக பிரிச்சிருக்காங்க. 1 ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி, குவாசி ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி, சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இவங்கெல்லாம் இதில் எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரிக்கும் குவாசி ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு புது லா வருது, புது லாவை அவங்களே வந்து கிரியேட் பண்ண முடியும். குவாசி ரெகுலேட்டரி என்னன்னா ஆல்ரெடி ஒரு லா வந்து அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தான் அவங்க தண்டனைகளை கொடுத்துக்க முடியும், ரெகுலேட் பண்ண முடியும். அதை தாண்டி புது சட்டங்களை ஏற்ற முடியாது. அவ்வளோதாங்க குவாசிக்கு ரெகுலேட்டரிக்கும் ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது. சரி, இப்போ ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரிலாம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா. ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி, இந்தியா ஹாஸ் ப்ராடக்ட் வைஸ் ரெகுலேட்டரிஸ். RBI ரெகுலேட் கிரெடிட், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ரெகுலேட்டரி இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க. பாருங்கள், RBI அப்படிங்கிறது ரெகுலேட் கிரெடிட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் அண்ட் ரெமிட்டன்ஸ். RBI வந்து ரெகுலேட் என்ன பண்ணோம், லோன் கொடுக்குறாங்க இல்லையா, சேவிங்ஸ், இதெல்லாம் வந்து பேங்க்ஸில் ரெகுலேட் பண்ணணும். செபி அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸை ரெகுலேட் பண்ணணும். சரிங்களா, அதன் பிறகு இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDA அப்படிங்கிறது இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து ரெகுலேட் பண்ணணும். பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதாவது PFRDA அப்படிங்கிறது பென்ஷன் ப்ராடக்ட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் FMC அப்படிங்கிற ரெகுலேட் கமாடிட்டி பேஸ்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபியூச்சரிஸ், இதை வந்து ரெகுலேட் பண்ணோம். இது வந்து 2015ல் செபியோட வந்து வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா, இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி பாடிஸ். அப்போ நமக்கு ரெகுலேட்டரி பாடிஸ்னால் என்னென்னு தெரியணும், RBI, செபி, IRDA, PFRDA, இதெல்லாம் வந்து ரெகுலேட்டரி பாடிஸ். இதில் FMC மட்டும் ஆல்ரெடி 2015ல் செபியோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். அதன் பிறகு குவாசி ரெகுலேட்டரி பாடிஸ்னால் என்ன அப்படின்னா, இதால் புது சட்டங்களை இயற்ற முடியாது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டங்கள்லேயே இது தீர்ப்பு வழங்கிக்கலாம், ரெகுலேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த நபார்டு, இது வந்து குவாசி ரெகுலேட்டரி பாடிஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நபார்டு. இந்த நபார்டு அப்படிங்கிறது ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை சூப்பர்வைஸ் பண்ணோம். அது பிறகு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை இது ரெகுலேட் பண்ணோம். சரிங்களா, அடுத்தது NHB. இந்த ரெகுலேட்டரி பாடிஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா, இது வந்து மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் அத்தாரிட்டி வந்து சில ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸையும் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் பேங்க்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸையும் நபார்டு வந்து ரெகுலேட் பண்ணணும். அடுத்தது NHB அப்படிங்கிறது ரெகுலேட்ஸ் ஹவுசிங் ஃபினான்சிங் கம்பெனிஸ், நேஷனல் ஹவுசிங் போர்டு அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து ரெகுலேட் வந்து ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், ஹவுசிங்க்கு லோன் கொடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் கம்பெனிஸை ரெகுலேட் பண்ணணும். SIDBI ரெகுலேட்ஸ்
ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்பரேஷன்ஸ் அதை ரெகுலேட் பண்ணும். இது வந்து குவாசி ரெகுலேட்டரி பாடிஸ் ஏஜென்சிஸ். அதன் பிறகு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ். சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ்னா என்ன? பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய இந்த மினிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கு இல்லையா, இவங்க ஏதாவது ரெகுலேட் பண்ணுவாங்களா? இவங்களும் ரெகுலேட் பண்ணுவாங்க. எதெல்லாம் பார்க்கும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணுன்னா, மோஸ்ட் ப்ரிடாமினன்ட்லி இன்வால்வ் த்ரூ அவுட் இட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஆன் த போர்ட்ஸ் ஆஃப் செபி, ஐஆர்டிஏ அண்ட் ஆர்பிஐ. செபிலே ஆகட்டும், ஐஆர்டிஏலே ஆகட்டும், ஆர்பிஐயில் இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து அங்கே இருப்பாங்க. அவங்க ஏதாவது முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதில் தவறான முடிவுகள் எடுத்தா இல்லை இது நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இதன் மூலமாக அவங்க அவங்களுக்கு தமிழ் சஜஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதன் பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் ஹாவ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து சிட்பி போர்டில் வந்து இருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட், இவங்க எதில் இருப்பாங்க? என்எஸ்பி போர்டில் இருப்பாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து அவங்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்து போர்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் அவங்க இருப்பாங்க. பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ்லாம் ஸ்டேட் பேங்க்கு, அதன் பிறகு இந்தியன் பேங்க், இதெல்லாம் வந்து சொல்லலாம். அவங்களுடைய போர்ட்ஸ் வந்து இதில் வந்து இருப்பாங்க, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் வந்து இருப்பாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இருக்கக்கூடியவங்க. அதில் வந்து அதன் பிறகு வந்து டெவலப்மெண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லையும் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸை சேர்ந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து இருப்பாங்க அப்படின்னு திரும்ப தெரிஞ்சுக்கிறோம். அது ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரெகுலேஷன்ஸ் வந்து எடுப்பாங்க, ரெகுலேட் பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது சில இடங்களில் ரெகுலேட்டரி ரோல் வந்து ப்ளே பண்ணுவாங்க. சில கேசஸில் அவங்களுமே சில ரெகுலேஷன்ஸை கொண்டு வருவாங்க. ஏன்னா எங்களுடைய ஸ்டேட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ரெகுலேஷன் வந்து சரிப்பட்டு வராதுன்றதை அவங்களே வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறத இதில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் சாப்டர் 10ல் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கக்கூடிய மணி மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம். அதன் பிறகு கேபிட்டல் மார்க்கெட்னா என்னென்னு பார்த்தோம். அது பிறகு ரெகுலேட்டரி பாடிஸ்னால் என்னன்றதை பார்த்தோம். இதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த கிளாஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி புரியலனா ஒன்றும் கவலை இல்லை, திரும்பவும் வந்து அந்த கிளாஸை பாருங்கள். அப்படின்னா புத்தகத்தை வாங்கி திரும்ப கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நிறைய டேட்டாவை வந்து மனப்பாடம் பண்ணாதீங்க. மேலே என்ன அவுட்டர் சர்க்கிளில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுவே போதுமானது. அந்த இந்த சாப்டரில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. சரிங்களா? சரி, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.